அன்பு நேரத்துக்கு நேரம் மாறுது அப்படின்னா, அது உண்மையான அன்பு கிடையாதுங்க. ஒரு அறிவா இருந்தா, அவங்க மேல அன்பு வச்சிருப்பாங்க. அறிவு குறைய குறைய அவங்க மேல அன்பு குறையும். அழகா இருந்தா அன்பு வச்சிருப்பாங்க. அழகு குறைய குறைய அன்பு மாறும். இன்னும் வந்து செல்வம் இருந்தா, அதாவது பணம் இருந்தா மதிப்பாங்க. பணம் போக போக அந்த அன்பு மாறி போகும். முன்னாடி ஒரு அன்பு காட்டுவாங்க, பின்னாடி மாறி போகும். இது எல்லாமே உண்மையான அன்பு கிடையாதுங்க. எல்லா சூழ்நிலையிலும் அன்பாகவே இருக்கக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்புங்க. அந்த அன்பை தேடி தான் ஆண்டவர் நம்மிடத்துல இப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தால் கூட, ஆண்டவருடைய அன்பு உங்கள் மீது அவர் வைத்த அன்பு மாறுவதே கிடையாதுங்க. மீண்டுமாக திருந்தி நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு அவரோடு சேர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளை ஒரு பாவம் செய்தா கூட, ஒரு குற்றம் செய்தா கூட, அந்த குழந்தையை திருத்தி, சிட்சித்து தன்னோடு சேர்த்து அரவணைத்துக் கொள்ளவே அவள் விரும்புகிறது போல, ஆண்டவரும் அப்படிப்பட்ட அன்புடையவராக இருக்கிறாருங்க. அதை பார்க்கிலும் மேலான அன்புடைய ஆண்டவர் தன்னுடைய சொந்த உயிரையே நமக்காக கொடுத்து, விலை கிரயமா கொடுத்து, நம்மை தம்மிடமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அளவிட முடியாத அன்ப உங்களுக்கு வேணும்னா, நீங்க தேவனிடத்துல வாங்க. அதுதான் மாறாத அன்புங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா அன்பும் அழிஞ்சு போகும். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் மாறவே மாறாதுங்க.